இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். லெட் மீ குக் now. இன்றைக்கி நம்ம மேகி தான் செய்ய போகிறோம். இந்த மிளகாய் 2 வாங்குறதுக்கு கடைக்காரர் ஒரு மாதிரி இதான் நான் கேட்டார், ஒரு மாதிரி காமெடியாக. பில்லு போட தெரில, செம்ம காமெடியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம அதிகமாக வந்து சமைக்கிறதே பெருசு. பரவாயில்ல, அந்த கடையில் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஒன்று கூட வாங்கினா தர்றாங்க. சரி, கழுவிட்டு வருவோமா? ஜெயச்சந்திரனில் ஒரு வாட்டி ட்ரெஸ் வாங்கினப்போ கொடுத்தான். இப்போ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு மிளகாயும் உள்ளியை மட்டும் போட்டுக்கலாம். உள்ளி, நீங்கள் எப்படி வெங்காயமா? நான் உள்ளின்னு சொல்லுவேன். உள்ளியை போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல அதான் வதக்க போகிறோம். ஸோ அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம தக்காளியை போடலாம். எப்படி ஃப்ரேமுக்குள்ளது தான். மாசா கெத்தா. நம்ம அடுப்பை ரெடி பண்ணி முதல்ல வெங்காய தக்காளியை வேக வைப்போம், வதக்குவோம். இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். முதல்ல வற்றின அப்புறம் எண்ணெயை ஊற்றி வதக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி வற்றிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றி தக்காளியும் அரிஞ்சு எடுத்துட்டோம். சரி, நம்ம வெங்காயத்தை போடுவோமா? இந்த வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது கேஸ் ஸ்டவ் மாதிரி இல்லை, விட்டால் ஆஃப் ஆகிடும். சரி, நான் வதக்கிறேன். விட்டால் கரிஞ்சிடும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. இப்போது ஆல்ரெடி பாசி உயிர் எடுக்குது. ஸோ நம்ம தக்காளியை போட்டுருவோம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இனி முட்டையை கடிச்சு ஊற்றுவோமா? இந்த ஊரை தள்ளிட்டு முட்டையை ஊற்றுவோம். முட்டையை ஊற்றியாச்சு கைஸ். எனக்கு என்னவோ எங்கேயோ தப்பு நடந்த மாதிரி தெரியுது. சரி, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கார்டியோ பண்ணால் கூட இவ்வளோ வேர்க்கலடாடே, முடியல. முட்டை ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி மேகியை வைப்போமா? கொஞ்சமாக ஊற்றினா போதும். சரி, போட்டாச்சு. இப்போ ஈயை உடச்சி 2 மினிட்ஸ் ரெடி ஆகிடும் போட்டிருக்கேன். பாப்பா கூட டைம் ஆகும். ரெடி ஆகுது. மசாலா போட்டாச்சு. இப்போ போராஸ் டச் ஒன்று இருக்குது, எடுத்துகிட்டு வரையிருங்க. டொமேட்டோ சாஸ், நம்ம இன்னும் உப்பு போடலை. ஸோ அது வேறு போடணும், மறக்கக்கூடாது. போட்டாச்சு. உப்பு மிக்ஸ் பண்ணலாமா? லெட் ஹிம் குக். ரெண்டா மாசான டேஸ்ட்டு. ஆனால் பார்க்க கொஞ்சம் லுக்காக இல்லை. அது ஏன்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரில. பட் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர். இனிமேல் நீங்கள் என்ன செஃப் அக்ஷய் தான் கூப்பிடணும்.